ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். இன்றைக்கி கேரட் வச்சு ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு ஆயிலோ நெய்யோ ஃபுட் கலரோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4லேருந்து 5 கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ போல் கேரட் என்கிட்ட இருந்துச்சு. அதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி வைக்கிறேன். குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டை தனியாக எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த கேரட்டை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் கேரட் வேக வச்சுருந்த தண்ணியில் ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி சுகருக்கு எந்த கப்பில் நான் தண்ணி எடுத்தனோ அதே கப்புக்கு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர்லாம் நீங்கள் அரரோட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 டேபிள் ஸ்பூன் போல் இருந்திருக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர். அதையும் சேர்த்து நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. ஒரு 2 ஏலக்காய் நான் இடித்து வச்சுருக்கேன். அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் வேக வச்சு தண்ணியில் திரும்ப ஒரு 1/4 கப் இருந்தால் அதே உள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கேரட் வேக வச்சு தண்ணி மிச்சம் இருந்தால் அதையும் நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு நம்மளுக்கு பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. நல்லா சமப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுனால செட் பண்ணலாம், இல்லை வெளியே வச்சாலும் நல்லா செட் ஆயிரும். நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கரண்டியை வச்சு லைட்டாக ஓரங்கள் மட்டும் இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலேயே லைட்டாக டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கிள் உங்களுக்கு விருப்பப்படுற எந்த ஷேப்லனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ண கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருந்தேன். அதில் நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.